10ஆம் வகுப்பு +2 பொதுத் தேர்வுகளை எதிர்கொள்ளும் மாணவர்கள் பதட்டமும் பயத்துடனே இருப்பர். பசி தூக்கம் மறந்து படித்துக் கொண்டிருப்பர். இது அவசியமில்லை என்கிறார் கோவை அரசு கலைக்கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டாளர் டாக்டர் செல்வராஜ். இன்னும் குறுகிய காலத்தில் லட்சக்கணக்கான மாணவர்கள் அரசு நடத்தும் பொது தேர்வை எதிர்கொள்ள இருக்கிறார்கள். இந்த பொது தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவது மிக எளிதான விஷயம். மாணவ மாணவிகள் தேர்வை எதிர்கொள்ளும் பொழுது எந்த விதமான பயமும் மனதில் கொள்ள தேவையில்லை. நல்ல உடல் நலன், நல்ல மனநலன் ஆகியவை இருந்தால் தேர்வை எழுதும் ஒவ்வொரு மாணவருமே தமிழ்நாட்டின் மிக சிறந்த மாணவராக அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கு வழி இருக்கிறது. பொதுத் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவியர் தேர்வு நேரங்களில் என்ன மாதிரியான உணவுகளை உட்கொள்ள வேண்டும், எந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பது குறித்து டாக்டர் செல்வராஜ் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். தேர்வு சமயத்தில் புதிதாக எந்த உணவையும் நம்ம பரிசோதித்து பார்த்து சாப்பிடக்கூடாது. அப்படி அந்த மாதிரி புதிதாக ஏதாவது ஒரு உணவை புதிதாக சென்ற இடத்தில் சாப்பிட்டு நம்ம ஃபுட் பாய்சனிங் மாதிரி ஏதாவது ஏற்பட்டால் அதன் தொடர்ச்சி பல நாட்களுக்கு இருக்கலாம். அப்போ அதற்கு பிறகு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொண்டாலும் அந்த பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தேர்வு சமயத்தில் அந்த மாதிரி புதிய உணவுகளை சாப்பிடுவது தவிர்ப்பது நல்லது. அவர்களுக்கு சில மனபயங்கள் ஏற்படலாம். உதாரணத்துக்கு மனத்தவிப்பு, அதுக்கப்புறம் மனக்குழப்பம், முடிவெடுக்க முடியாமல், அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. இதெல்லாம் எல்லா மாணவர்களும் இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்போ இதற்கு இந்த மனப்பிரச்சனைகளோடு எவ்வளோ கடினமாக தேர்வுக்கு தயார் செய்தாலும் அதனோட விளைவு சிறப்பாக இருக்காது. பாதிப்பு என்பது இருக்கத்தான் செய்யும். அப்போ இது இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. அப்படி இல்லாமல் பார்த்து கொள்வது எப்படி அப்படின்னா, நம்பர் 1 தேர்வு எழுதும் மாணவர்கள் எல்லோரையும் போல பொதுவான முயற்சி செய்கிறார்கள். அதாவது மெக்கானிக்கலான எஃபோர்ட் சொல்வோம். காலையில் எழுந்திரிச்சோன்னே படிக்கணும், ஸ்கூல் போகணும், டெஸ்ட் எழுதணும், டியூஷன் போகணும், இந்த மாதிரி எல்லோரும் செய்கிற மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஒவ்வொருவருக்குமே என்ன சொல்லணும்னா தனித்துவம் உள்ளது. அதாவது இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். ஆகவே மாணவ மாணவிகள் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, என்னுடைய தனித்தன்மை இந்த படிக்கிற விஷயத்தில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒருவருக்கு காலையில் படித்தால் மனதில் நன்றாக பதியும். ஒரு சில பேருக்கு இரவு நீண்ட நேரம் படித்தால் மனதில் நன்றாக பதியும். இதில் எதுனாலும் தவறு கிடையாது. நீங்கள் கொஞ்ச நாளுக்கு அந்த மாதிரி படிக்கும்போது நம்ம உடல் மனம் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அப்போ எல்லோரும் காலையில் படிக்கிறாங்கிறதுக்காக நான் காலையில் படிக்கிறேன், எல்லோரும் டியூஷன் போகிறதுக்காக நான் போகிறேன், அப்படி தேவையில்லை. அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக படிக்கலாம். மதிப்பெண் தீர்மானிக்கும் 5 காரணிகள் எவை, பாடங்களை நினைவில் கொள்வது எப்படி, எது மாதிரியான வழிகாட்டி புத்தகங்களை படிக்கலாம் என்பது குறித்து டாக்டர் செல்வராஜ் விளக்கம் அளித்தார். இப்போ பயம் அப்படிங்கிறது இது மனப்பதட்டத்தினால் வரக்கூடிய பயம். அந்த மனப்பதட்டம் ஏன் வருது அப்படின்னு சொன்னால், நாட்கள் குறைவாக இருக்கின்றன, என்னுடைய தயாரிப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னா இந்த மனப்பதட்டம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு விஷயத்தை மாணவர்கள் புரிந்து கொள்ளணும். அது என்ன அப்படி சொன்னால், தேர்வுக்கு தயாராகுவது என்பது ஒரு ஷார்ட் டைமில் முடியக்கூடிய விஷயம் கிடையாது. அது நீண்ட நாட்கள் எடுத்துக்கொள்ளும். நீண்ட நேரம் கடினமாக உழைக்க வேண்டும். இதுதான் உண்மை. அப்போ அந்த உண்மையை தெரியாமல் நான் 1 மாதத்தில் படிச்சிடலாம், 10 நாளில் படிச்சிடலாம், 20 நாளில் படிச்சிடலாம், நான் மனசுக்குள்ள ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த 20 நாளில் நீங்கள் அப்போ தான் புக் எடுக்கும்போது தெரியாமல் போயிடும். ஆனால் இந்த மாதிரி மனப்பதட்டம் வரும்போது அதை எப்படி எதிர்கொள்ளனா, நம்பர் 1 முதலில் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எளிமையான ஒரு குறிக்கோளை வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ வெற்றி பெறுவதற்கு அரசு ஒரு மதிப்பெண் நிர்ணயித்திருக்கிறது. அந்த மதிப்பெண் பெறுவது மிகவும் எளிது. உதாரணத்துக்கு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலமாக வழிகாட்டி புத்தகங்கள், அப்புறம் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான வழிகாட்டி புத்தகங்கள் எல்லாம் அரசே மிக சிறப்பாக தயார் செய்து வெளியிடுகிறது. அந்த புத்தகங்களை படித்தாவே அதாவது தேர்ச்சி பெறுவதற்கு தேவையான மதிப்பெண்ணை எல்லா மாணவ மாணவிகளும் கட்டாயம் பெற்று விடலாம். அப்போ அந்த தன்னம்பிக்கை மனதில் வர்றதுக்கு பேசிக்காக இந்த விஷயத்தை ஆரம்பித்தாவே நம்பிக்கை அதிகமாக ஏற்படும். பிறகு அந்த பாடங்களில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கலாம். அந்த மாதிரி பயம் சுத்தமாக குறைஞ்சிடும். ஒன்று நன்றாக படிப்பது,
ரெண்டாவது விஷயம் படித்த விஷயங்களை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது. மூணாவது விஷயம் ஞாபகத்தில் வைத்துக்கொண்ட விஷயங்களை தேர்வு எழுதும்போது மனதுக்குள் திருப்பி மனதுக்கு கொண்டு வருவது. நாலாவது நன்றாக அழகான கையெழுத்தோடு எழுதுவது. அப்புறம் அஞ்சாவது வந்து சரியான கேள்விக்கு சரியான விடைகள். இந்த 5 தான் பொதுத் தேர்வு மாணவர்களுடைய மதிப்பெண்ணை உளவியல் ரீதியாக தீர்மானிக்க போகுது. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து மாணவிக்கு இந்த 5ல் எதில் வேணாலும் பிரச்சனை இருக்கலாம். அதை முதலில் கண்டறிய வேண்டும். அதுக்கு வந்து வகுப்பு ஆசிரியர்கள் வந்து உதவி செய்வார்கள். உதாரணத்துக்கு நல்லா படிக்கிற மாணவருக்கு தேர்வில் வந்து அந்த படித்த விஷயத்தை திருப்பி மனதுக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து முடியாமல் போயிடும். அதற்கான குறிப்புகள் உளவியல் ரீதியாக சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து ஆசிரியர்களுக்கு நன்றாக தெரியும். அதை கேட்டு அதை பயன்படும். ஒரு சில பேருக்கு என்ன எப்படி சொன்னால் தேர்வு எழுதும்போது கையெழுத்து நல்லா இருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா சரியான கேள்விக்கு தவறான விடை எழுதிடுவாங்க. ஆனால் வீட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க நான் நல்லா தான் எழுதியிருக்கேன் செய்யலாம். பதட்டத்தில் வேறு ஆன்சர் மாற்றி எழுதியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து விடைகளை படிப்பதை விட நம்ம என்ன செய்யணும்னா கேள்விகளை அதிக நேரம் படிக்க வேண்டும். திருப்பி கேள்விகளை நன்றாக படிக்கும் பொழுது நமக்கு அந்த விஷயம் தேடி வந்து ஒவ்வொரு தேர்வு எழுதக்கூடிய மாணவருமே வந்து நிறைய இந்த பயிற்சி இதெல்லாம் எதுவும் பண்ணாமல் வந்து என்னுடைய கருத்துப்படி உளவியல் என்ன சொல்லுதுன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து தனியாக அமைதியாக பேசாமல் உட்காந்துருக்கணும். இப்போ என்னென்னா எந்த வேலையும் செய்யக்கூடாது. இப்போ வந்து டிவி பார்க்குறது, செல்ஃபோனில் பார்க்குறது, இல்லை வேறு புத்தகத்தை பார்க்குறது, இந்த மாதிரியெல்லாம் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா அமைதியாக ரிலாக்ஸாக ஒரு இடத்துல ஒரு 20 நிமிஷம் உட்காந்துட்டே இருந்தாங்கன்னா என்ன நடக்கும்னா இவங்களுக்கு வந்து மனதுக்குள்ளே வந்து திங்கிங், இந்த தேர்வை பற்றின எண்ணங்கள் எப்படி செய்யலாம் இதெல்லாம் தெரியும். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படி சொன்னால் இன்சைட் நம்ம சொல்கிறோம். அதாவது இன்றைக்கி எவ்வளோ தான் படித்தாலும் மனசுக்குள்ளே ஒரு அகக்காட்சி அந்த தேர்வை பற்றி, அந்த விடையை பற்றி, அந்த பாடத்தை பற்றி ஒரு அகக்காட்சி வரும். அந்த அகக்காட்சி ஏற்பட்டு விட்டால் கஷ்டமான பாடம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அப்போ அந்த அகக்காட்சி ஏற்படுவதற்கு ஒரு மாணவர் வந்து அமைதியாக டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் மினிமம் ரிலாக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல உட்காரணும். அது வந்து சாயந்தர நேரம் ஒரு மொட்டை மாடி, இல்லை ஒரு ஸ்கூலில் இருக்க ஒரு கிரவுண்டு, படிக்க உகந்த இடம், இந்த மாதிரி இடத்துல எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனியாக உட்காந்து அவங்க வந்து இது வந்து அதாவது எந்த இலக்கும் தேவையில்லை. எக்ஸாம் பற்றி தானாகவே ஞாபகத்துக்கு வரும். நமக்கு என்ன கஷ்டமாக இருக்குது, அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம், ஸோ அவங்களுக்கே தோணும். அதை ஃபாலோ பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வேறு எந்த பயிற்சியும் தேவையில்லை. கடினமான பாடங்கள், இலகுவான பாடங்கள் என பிரித்து பார்ப்பது எப்படி, தேர்வில் கேள்விகளுக்கு விடையளிப்பது எப்படி, மாணவர்கள் மன அழுத்தங்களில் இருந்து விடுபடுவது எப்படி, பெற்றோர் மாணவர்களுக்கு கொடுக்கும் மன அழுத்தம் என்ன என்பது குறித்து டாக்டர் செல்வராஜ் விரிவாக விளக்கம் அளித்தது மாணவர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது. கம்பார்ட்மெண்டலைசேஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஒரு பாடம் படிக்கிறாங்க, படித்து முடிச்சோடனே கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அரை மணி நேரம் 1 மணி நேரம் கேப் கொடுத்துடணும். அப்புறம் கேப் கொடுத்த உடனே அடுத்த பாடம் படிக்கும்போது இவங்க மனசுக்குள்ளே சொல்லணும்னா முன்னால் வேறு படித்தேன், இப்போ அடுத்தது படிக்க போகிறேன். இது வந்து ரயில் பெட்டி ஒன்றுக்கு ஒன்று இடைவெளி இருக்க மாதிரி நம்ம மனசுக்குள்ளே முயற்சி செய்யும்போது ஒரு முயற்சிக்கு இன்னொரு முயற்சிக்கு நடுவில் வந்து இந்த இடைவெளி வந்து நம்ம விட்டு மனசளவு சொல்லணும். இதனால் விழிப்புணர்வோடு நம்ம அதை பண்ணுறோம். நான் அதுக்கு இதுக்கு எதுவும் ஆகாது அப்படி சொல்லி. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் சொன்ன அந்த ப்ரெஷர்னால் ஏற்படுறது என்னென்னா குறுக்கீடு சொல்கிறோம். அதாவது முன்னிடை குறுக்கீடு, பின்னிடை குறுக்கீடு 2 விஷயம் சொல்கிறோம். இந்த முன்னிடை குறுக்கீடு என்னென்னா ரொம்ப மன அழுத்தம் இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா முன்னால் படித்த விஷயங்கள்லாம் பின்னால் படித்த விஷயத்தோட கலந்துடும். அப்போ வந்து எக்ஸாம் எழுதும்போது ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா நான் நல்லா எழுதியிருக்கேன், 100 மார்க் வரும் 90 மார்க் வரும் சொல்லலாம். ஆனால் ரிசல்ட் வரும்போது பார்த்தா அவங்களுக்கு வந்து மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ திருத்தினது தப்பு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரிஜினலாக பேப்பரில் பார்த்தா இவங்க வேறு கேள்விக்கு தப்பான இன்னொரு விடை எழுதியிருப்பாங்க. முன்னால் படித்தது பின்னாலேயும், சில சமயங்களில் பின்னால் படித்த விஷயங்கள் முன்னால் படித்த விஷயத்தோட வந்து குறுக்கீடு ஏற்பட்டுரும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்னென்னா ரிலாக்ஸ் பண்ணுறது ஒரே வழி. அப்போ ரிலாக்ஸ் பண்ணுறது என்னென்னா நான் சொன்ன மாதிரி அமைதியாக இப்போ வந்து ஒரு இடத்துல டெய்லி ஒரு 20 நிமிஷம் உட்காந்துருக்கிறது. அதுக்கப்புறமா என்னென்னா அதிக நேரம் இந்த ப்ரிப்பரேஷனில் செலவு பண்ணி இந்த அகக்காட்சி இன்சைட்டை வந்து டெவலப் பண்ணிக்கிறது ஒரே வழி. அப்போ வந்து ஈஸியாக இது மாதிரி இருக்க நம்ம தடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஆமாம், பேரண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு உள்ளவங்களாக இருக்காங்க. மற்ற பிற மாணவர்களோட அவங்க உறவினர் குழந்தைங்களோட கம்பேர் பண்ணி கட்டாயத்தை உருவாக்குறாங்க. நீயும் அவங்கள விட 1 மார்க்காவது அதிகமாக வாங்கும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு குழந்தையுமே வந்து அவங்க தனித்தன்மை கொண்டவர்கள். அவங்களோட ஆப்டிடியூட், திறமைகள், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும்.
அப்போ வந்து பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னா நல்ல உளவியல் ஆதரவு கொடுக்கணும். எப்படி உளவியல் ஆதரவு கொடுக்கணும்னா, அந்த படிக்க போகிறது, எக்ஸாம் எழுத போகிறதெல்லாம் அந்த மகனோ மகளோ ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ இவங்க என்ன செய்யணும்னா, படிப்பதற்கான சூழ்நிலை, நம்ம சொன்ன மாதிரி ஆரோக்கியமான உணவு, அப்புறம் வந்து படிப்பதற்கு தேவையான உதவிகள், புக் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். பேனா எடுத்து அங்கே வைக்கிறது, அப்புறம் நேரத்தில் எழுப்பி விடுறது, தூங்குறதுக்கு வந்து கரெக்டாக நல்லா தூங்குறாங்களா பார்க்குறது, அப்புறம் வந்து விசேஷமெல்லாம் இந்த டைம் வரும்போது அதனால் இவங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதாவது மனசுக்குள்ளே எந்த இதுவும் ஏற்படாமல் பார்க்குறது, இந்த மாதிரி வீட்டு சூழ்நிலை வந்து படிப்பதற்கு உகந்ததாக, இந்த மனம் வந்து அவங்க வந்து மனச்சோர்வு, மனபயமெல்லாம் ஏற்பட்டேன்னு கூட இவங்க வந்து அதுக்கு ஆறுதலாக சொல்லலாம். நீங்கள் வந்து பயந்துக்க வேண்டாம், மார்க் வந்து குறைவாக வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பை நம்ம பார்த்துக்கலாம் அப்படி சொன்னால் இதாயிரும் உங்களுக்கு. சாதனை மாணவர்கள் யார், அவர்களுக்கு ஆசிரியர்கள் வழங்க வேண்டிய உளவியல் ரீதியான உதவிகள் என்ன என்பது குறித்து டாக்டர் செல்வராஜ் கூறுகையில், நம்மளுடைய அதாவது ஆப்டிடியூட், அதாவது ஐக்யூ லெவல், இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் ப்ளஸ் வந்து இந்த பொதுத் தேர்வில் நம்ம எடுக்கக்கூடிய மதிப்பெண் அப்படி இந்த இதான் தீர்மானிக்குது. இப்போ இவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஷார்ட் டைமில் மிக அதிகமான ஒரு சாதனையை யாருனாலையும் செஞ்சிட முடியாது. அப்போ வந்து இப்போதைக்கு நம்ம வந்து ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸாக நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை வந்து கடினமாக உழைச்சா நம்ம பண்ணி மனுஞ்சிடும். பின்னால் மார்க்கெல்லாம் வரும்போது அதற்கு தகுந்தமான படிப்புகள் வந்து நிறைய இருக்குது. இந்த ஆப்டிடியூட், இன்ட்ரெஸ்ட், எல்லா படிப்புக்கும் இந்த காலத்தில் ஈக்குவலான முக்கியத்துவம். எந்த ஒரு படிப்புக்குமே வந்து இதுதான் ரொம்ப உயர்ந்தது, இதுதான் தாழ்ந்தது அப்படின்னு கிடையாது. அதாவது உதவாத படிப்பு, வெற்றி அடைய முடியாத படிப்புன்னு எதையுமே அரசாங்கம் நடத்தாது. எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கனால தான் கல்லூரிகளில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பாடங்கள் வந்து நிறைய செலவெல்லாம் பண்ணி நடத்துகிறாங்க. அப்போ நம்மளுடைய ஆப்டிடியூடுக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஐக்யூக்கு தானே மேட்ச் பண்ணிக்கலாம். எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். நம்ம யாரும் பயந்துக்க வேண்டியது.